இந்த லைலாங்கிற குட்டி பொண்ணு தான் உங்க கிளாஸ்ல எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுப்பா. அப்ப அதே கிளாஸ்ல படிக்கிற மேக்ஸ் வாத்தியாரோட பொண்ணு எப்ப பார்த்தாலும் செகண்ட் ரேங்க் எடுக்கிறனால அவளை எல்லாம் செகண்ட் ரேங்க்னு சொல்லி கலாச்சிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுமே அதை பத்தி நினைச்சு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுறா. ஸோ அதை பார்த்த பொண்ணோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு இவ ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும் சொல்றாங்க. இதை கேட்ட இவரும் லைலா கிட்ட போயிட்டு நடந்ததை பத்தி சொல்லி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்கை விட்டு கொடுக்க கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே நீங்க வாத்தியார் தானே, முடிஞ்சா உங்க பொண்ணுக்கு நல்லா சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைங்கன்னு சொல்லிடுறா. இவருமே டென்ஷன் ஆகி பிடிச்சி தள்ளிவிட அந்த குட்டி பொண்ணோட தலை செவுத்துல பட்டு கீழே விழுந்துடுறா. இவரு பயந்து போய் வேகமா பிரின்சிபால் கிட்ட நடந்ததை பத்தி சொல்ல அதுக்கு பிரின்சிபாலுமே சந்தோஷப்பட்டு உயிரோட இருக்காளா இல்ல இறந்துட்டாளான்னு கேக்குறாரு. ஏன்னா இந்த பிரின்சிபால் அந்த குட்டி பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்கு அந்த குட்டி பொண்ணுமே விவரமா வீடியோவை எடுத்து அந்த பிரின்சிபாலையே மிரட்டியிருப்பா. பிரின்சிபாலும் அங்க இருக்கிற ஒரு டீச்சரை சேர்ந்து அந்த குட்டி பொண்ணை கொலை பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஆபீசருமே வர சொல்லி அந்த போலீஸ் ஆபீசரை பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசரு பாடியை சாக்குல கட்டி அங்க இருக்கிற பாலத்துல இருந்து கீழே தூக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு காணா போனதை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்கூல்ல பிடி வாத்தியாரா ஜாயின் பண்ணிருப்பாரு. இதை கண்டுபிடிச்ச பிரின்சிபாலுமே ரூமுக்கு வர சொல்லி பேசிட்டு இருக்க டக்குன்னு ஏதோ ஆகி அங்க மாடியிலிருந்து கீழே விழுந்து பிரின்சிபாலுமே இறந்துடுறாரு. அந்த நாள் நைட்டே அந்த லேடி போலீஸ் ஆபீசருமே அதே பாலத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த தண்ணியிலே விழுந்து இறந்துடுறாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த குட்டி பொண்ணோட ஆவிதான். நடந்த எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு அடுத்து மேக்ஸ் வாத்தியாரை தான் நான் கொல்ல போறேன்னு சொல்லுது. போலீஸ்காரமே அவரை காப்பாற்ற ட்ரை பண்ண இந்த குட்டி பொண்ணோட ஆவி என்ன பிரிஞ்சு அப்பா அம்மா படுற கஷ்டம் உன்னோட பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு அங்கேயே மன்னிச்சு விட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது.